தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் அப்படியா இருக்குது? கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எந்தெந்த துறையிலே எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கூட்டமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே அரசாங்கம். ஒரு அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 26 வரை ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, விலைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். மக்கள் பாதிக்கல. மக்களுக்கு தேவையான உணவுகள் தினந்தோறும் கொடுத்த ஏழைகளுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, அதே போல வேலையில்லா நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் ஒரு ஆண்டு விலையில்லாம அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்லைங்க. ஒரு வருஷம் தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டன. 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் வரவு டாஸ்மாக் அந்த கடையிலிருந்து வருமானம் வரும். ஒரு ஆண்டு டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விட்டது. ரோட் டிரான்ஸ்போர்ட் அதுல அரசுக்கு வரி வருவாய் வரும். பத்திரப்பதிவு ஒரு ஆண்டு பத்திரப்பதிவு கிடையாது, அதிலிருந்து அரசுக்கு வருவாய் கிடையாது. பெட்ரோல் டீசல் அதிலிருந்து வரி வருவாய் அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி அதுவும் கிடையாது. எக்ஸைஸ் வரி எதுவும் கிடையாது. ஒன்றுமே வரியே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்து 2021 முடிய 4,85,000 தான் மொத்த கடன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு விட்டீர்கள். எல்லாம் நம்ம எல்லாம் கடன்காரனா இருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். அப்படிப்பட்டவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இன்றைக்கு அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ அரசாங்கம் கடன் வாங்குது நமக்கு என்னன்னு. நீங்க தாங்க அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். நல்லா சிந்திங்க, வீட்டுக்கு போய் சிந்திங்க. இந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டுவது என்றால் வரி போட்டு, வரி மூலமாக உங்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டியது அரசாங்கம். சிந்திச்சிங்க. அரசாங்கம் வாங்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் தலைமையில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.